ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 12 ஆர் 12 வீடியோ ஸ்டார்ட் பண்ணி பாதி கிணறு தாண்டிட்டோம். இதெல்லாம் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தான் மெயின் ரீசன். இன்னைக்கு வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த புதுச்சேரி கேஸ் ரொம்பவும் சீரியஸாக போயிட்டுருக்கு. மீடியாஸ் வந்து 6 அடி குழி தோண்டி புதைச்ச வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணியாச்சு. குற்றவாளிகளுக்கு இன்னும் தண்டனை கிடைக்கல. இவங்க கொடுக்க போகிற தண்டனை இனிமே வந்துட்டு இந்த மாதிரி தப்புகள் நடக்காமல் இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறோம். அப்போ தான் அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும். இன்னைக்கு நாம் ட்ரா பண்ண போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். யாருன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் டாக்டர் தனுஜெயின். இவங்க ஐஏஎஸ் போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிட்டு இப்போ டீச்சிங்கில் இருக்காங்க. என்னடா சொல்கிற, ஐஏஎஸ் போஸ்டிங்குன்ற டாக்டர் தனுஜெயின்ன்ற இப்போ டீச்சிங்கில் இருக்காங்கன்ற என்னதான் இவங்க ஃபீல்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? கேட்டுக்கங்க. இவங்க டாக்டர் முடிச்சிருக்காங்க. முடிச்சதோட யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி அதில் டாப்பராக வந்து ஐஏஎஸ் போஸ்டிங்கும் ஆகுறாங்க. அதில் 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு டீச்சிங் தான் பிடிக்கும், என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு நான் டீச் பண்ணி அவங்க ஐஏஎஸ் கனவை நினைவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களால நிறைய பேர் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஐஏஎஸ்ஸாக ஆகியிருக்காங்க. நினைச்சு பாருங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம்னா ரொம்ப ஈஸியா. எல்லாருமே 12th ஃபெயில் படம் பார்த்துருப்போம். அதுல எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் கிளியர் பண்ணியிருப்பாரு. அதே போலதான் இவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சிருக்காங்க. 6 அட்டம்ப்ட்க்கு அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் டாப்பரா வந்திருக்காங்க. ஐஏஎஸ் போஸ்டிங்கும் கிடைச்சிருக்கு. ஆனா இவங்க அவ்வளவு பெரிய போஸ்டிங்கை விட்டுட்டு நான் மட்டும் ஐஏஎஸ் இருக்கிறது பார்த்தாது. என்ன மாதிரி கஷ்டப்படுற நிறைய பேர் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அதே போல அவங்க நினைச்ச மாதிரி சாதிச்சும் காமிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு மென்டாரா இருக்காங்க. நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் அவங்களோட கனவுகளை தொலைச்சிட்டு ஏதோ ஒரு போஸ்டிங் ஏதோ ஒரு வேலை கிடைச்சிச்சு, நான் அதுலேயே கஷ்டப்பட்டு அதுலேயே வாழ்ந்துக்கிறேன். ஏன் நிறைய பேர் கல்யாணம் ஆயிடுச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களாம் இவங்களை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. டாக்டரும் ஈஸியானது கிடையாது, ஐஏஎஸும் ஈஸியானது கிடையாது. அது ரெண்டுத்தையுமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச டீச்சிங் அவங்க சூஸ் பண்ணாங்க. அதில் இப்போ சாதிச்சும் காட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. பெரிய பெரிய பிஸ்னஸே ஃபோனில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எல்லாமே ஃபோன்லேயே பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை டெவலப் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருங்க. நமக்கு பிடிச்சது செய்கிறோன்ற மன திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. இவங்க ஃபெயிலுன்ட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்க எல்லாரும். இவங்க ஸ்டோரி சில பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் ஏன் உங்களை ஷேர் பண்ணுங்க மட்டும் சொல்கிறேன்னா, ஏன்னா இதெல்லாம் தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இவங்கள மாதிரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் கேட்டால் அவங்களும் எதனா முயற்சி செய்வாங்க. அதுக்காக தான் உங்களை ஷேர் பண்ண சொல்கிறேன். தேங்க்யூ.